அதான் நம்ம ரெடி பண்ணாலே தரமா தானே இருக்கும். Hey guys, this is Rahul from Team Nasty Empire. Let's watch the show. ஸோ நம்ம இப்போ கரெக்டாக எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நாபான் நடத்துகிற எடப்பாடியார் ட்ராஃபி வந்திருக்கோம். வென்யூ கரெக்டாக வந்து மூலக்கடை எவரெஸ்ட் கரெக்டாக எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல இருக்கு. ஸோ அங்கே போகலாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் யாருமே இல்லை. மேபி அநேகமாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் க்ரௌட் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய போயிட்டு நம்ம அப்படியே ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே பார்த்துட்டு ஒரு பாடி பில்டிங் காம்படிஷனா எப்படி கண்டக்ட் பண்றாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்றாங்க, வெயின்லாம் எப்படி பண்றாங்கன்னு காட்டுறவாங்க. சரியான க்ரௌடு வென்யூ. ஸோ அங்கதான் பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குது. ஸோ அங்க வெயின் நடக்குதுன்னு நினைக்கிறேன். போயிட்டு நம்ம எப்படி ப்ராசஸ் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ அத்லெட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா இங்க வந்து அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கண்டிஷன் எல்லாமே இது பண்ணிட்டு அதே மாதிரி வெயிட் செக் பண்ணிட்டு ஸோ அவங்க பாசஸ் வாங்கிப்பாங்க. ஸோ ஷோ பார்த்தீங்கன்னா 2 o'clock ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதெல்லாம் எல்லாருமே பம்ப் பண்ணிட்டு நல்லா கார்ப் லோட் பண்ணிட்டு எல்லாமே ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஷோ ஸ்டார்ட் ஆகும்போது வரலாம். One eternity later. கைஸ் ஆக்சுவலா ஷோ வந்து 2 to 3 o'clock ஸ்டார்ட் ஆகும்னாங்க. பார்த்தா இப்போ டைமே வந்து 5 o'clock ஆகுது. சரின்னு சொல்லி நான் போயிட்டு அப்படியே ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு வந்து வண்டி விடலான்னு பார்த்தா சரியான ரஷ். ஃபுல்லா அப்படியே நிக்குது. வண்டி விடவே இடம் இல்லை. சரி ஓகே வாங்க மேல போயிட்டு அப்படியே என்ன ஏதுன்னு பார்க்கலாம். ப்ரோ பாய்ஸ் எல்லாமே டேன் போட்டுட்டு இருக்காங்க. வாங்க அவங்க எப்படி ரெடி ஆகுறாங்க எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். டேனிங் எப்படி பண்றாங்கன்னு காட்டுறேன். ஏதாவது சொல்லி இருந்தா வரும்போது எடுத்துட்டு வந்திருப்பேன்ல அங்க இருந்து வரும்போது. இருக்கா யார் யார் என்ன பண்றா? பசங்க மொத்தம் வந்து ஒரு 5 பேர் பண்றாங்க. 5 பேர் பண்றாங்களா? சூப்பர். அதுல வந்து ஒருத்தன் வந்து புதுசா பண்றான், பாடி பில்டிங் பண்றான், பாலாஜின்றவன். சூப்பர் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைமா? ஆமா ஃபர்ஸ்ட் டைம். அடுத்தது சரத் வந்து பாத்தீங்கன்னா அவனும் மென்பிசிக் பண்றான். சரத் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்றான். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அடுத்தது நல்லா இருக்கு கண்டிஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு. இவன் வந்து ப்ரோ பாத்தீங்கன்னா பாத்துருக்கேன் நினைக்கிறேன் ஆல்ரெடி. ஓவரால் வேற பண்ணா இப்பதான் சென்னையில. சூப்பர் ப்ரோ. அடுத்தது நம்ம கார்த்தி என்ன பண்றாரு. கார்த்தி என்ன பண்றாரா? ஓகே இவர் வந்து சரத் ஃபர்ஸ்ட் டைம் பண்றாரு. சூப்பர் சூப்பர். முச்சலாம் இந்த வாட்டி முடிச்சிடலாம். நீங்க எப்போ சார்? நம்ம இயர் 2 பண்ணலாம்னு ஒரு பிளான்ல இருக்கோம். அண்ணன் வெயிட்டா ஏதோ வச்சுன்னு இருக்காரு போல. ஆல்ரெடி வெயிட்டா ஒண்ணு பண்ணோம். இன்னொரு வாட்டி வெயிட்டா வச்சிருக்காரா? பண்ணிடலாம். சொல்லு கணேஷ், நீ புதுசா பண்ற அத்லெட்ஸ்க்கு நீ கொடுக்குற ஃபர்ஸ்ட் டைம் அட்வைஸ் என்னென்ன? என்ன அட்வைஸ்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எல்லாருக்குமே ஃபேரா இருக்கும். அது வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஸ்டேஜ்ல வந்து நம்ம போசிங் தான். எல்லாருமே வந்து ஸ்டேஜ்ல வந்து நீ இப்படி இருக்க அப்படி இருக்கலாம் பார்க்க மாட்டாங்க. யாரை பார்த்து ஃபர்ஸ்ட் பக்கத்துல இருக்க கோஆர்டினேட்டர் பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. நம்ம மைண்ட் செட்ல நம்ம தான் அப்படின்னு மைண்ட் செட் வச்சுக்கணும். ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது நமக்கு வந்து இல்ல. இந்த ஸ்டேஜை விட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம எப்படி இருக்கும் பெட்டர் காமிக்கணும், அவ்வளவுதான். ஆமா, ஃபர்ஸ்ட் வந்தாலும் செகண்ட் வந்தாலும் வாங்கிட்டு வந்து 100% கொடுக்குறோமா? அதுதான் நம்மளோட இதுவும் 100% இருக்கான்னு மட்டும் தான் பார்க்கணும். சில பேர்லாம் என்ன பண்ணுவானா, ஏன்னா எனக்கு கோல்டு கிடைக்கல, ஏன்னா இது கிடைக்கலன்னு கேட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? இவனை விட அவன் நல்லா இருப்பான். ஆமா, அவன் சீனியரா இருப்பான், இவன் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இருப்பான். அது இல்லாம பாடிக்கு நம்ம இதுவெல்லாம் பார்ப்பாங்க. நல்லா ஸ்ட்ரெட்டடா இருக்கா, அதுக்கப்புறம் மசில் ஹார்ட்னஸா இருக்கா. இப்ப இருக்க பசங்க எல்லாம் அதெல்லாம் தான் புரிஞ்சுக்கணும். ஏறினோடனே நம்ம ஸ்டேஜ் நல்லா இருக்குமா, நெக்ஸ்ட் டைம் இதை விட நல்லா இருக்கும் பார்த்தாலே எனக்கு. இன்னொன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன் எனக்கு கோல்டு கொடுக்கல, ஏன் எனக்கு சில்வர் கொடுக்கலன்னு கேட்கறதுக்கு பதில் நான் எப்படி எங்க இம்ப்ரூவ் பண்ணும், நான் எங்க லேக் ஆகுறேன், அது வந்து எங்க இம்ப்ரூவ் பண்ண மெயினா வந்து கோச் கிட்ட கேட்கணும். கோச் வந்து இப்போ நம்ம கோச்சே எடுத்துங்களேன், நீ பார்த்து நல்லா இல்ல செகண்ட் வாங்கிட்டேன்னு கீழே வந்தா சொல்லுவாரு, தவிர போய் சண்டை போடு சொல்ல மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும், ஓகே அவனை விட இவன் நல்லா இருக்கான், இவனுக்கு இதை பெட்டர் பண்ணும். எனக்கே வந்து நான் இவ்வளவு ஸ்டேஜ் ஏறி வந்து கடந்து வந்து போன வாட்டி 5 ஓவரால் மிஸ், 3 ஓவரால் தான் பண்ணேன். அந்த 5 ஓவரால் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் தான் இப்போ வந்து நான் ஆஃப் சீசன் வந்திருக்கேன். அதுதான் நம்ம கோச் பார்த்து இது பண்ணேன். அதுதான் போயிட்டு சண்டை போடாம நம்ம நான் எங்க லேக் ஆகுறேன், நான் என்ன எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அப்பதான் அவங்க சொல்லுவாங்க. ஜட்ஜஸ் கிட்ட கேட்டீங்கன்னா ஃபீட்பேக் கொடுப்பாங்க. அங்கே சண்டை போட்டு ஒன்னும் வரப்போகுது. ஆக்சுவலா மேல வந்து செம்ம வெயில் முடியலன்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணிருக்கோம், கீழே வந்து டேன் போட ஆரம்பிச்சிட்டோம். டேன் போட்டு இப்பதான் வந்து நம்ம டீம் பசங்கலாம் ஏறுறாங்க. இன்னும் ஸ்டார்ட் ஆகல, போயிட்டாங்க மேல போயிட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்க, கார்போர்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இன்னொரு பாதி டீம் பாத்தீங்கன்னா டேன் போட்டு கீழே அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. மென்ஸ் பிசிக் எல்லாமே ரெடி ஆயிட்டு இருக்காங்க.
ஸோ அங்க போயிட்டு அங்க என்ன போகுது என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எவ்வளவு நாளா ப்ரிப் ஆயிட்டு இருக்கீங்க இப்போ? இது ஒரு 5 months-ஆ 5 months தான் ஆயிருக்கு. ஆக்சுவலா வந்து ஜெனடிக்கே வந்து இவருக்கு எனி டைம் ஏறுற மாதிரி ஜெனடிக் எனி டைம் ஆப்ஸோட தான் இருப்பாரு. சூப்பரா கட் பண்ணி ஏறிடலாம் அந்த மாதிரி. சூப்பர் சூப்பர். கிஃப்டட் ஆஸ்தெடிக் ஜெனடிக். சூப்பர் சூப்பர். அவர் தான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டு பேருமே ரொம்ப சப்போர்ட்டிவா அப்ப இந்த வாட்டி ஒரு இது இருக்கு, கோல்டு இருக்கு. சூப்பர் ப்ரோ. ஸ்டேஜ்ல பாப்போம் நம்ம எப்படி இது பண்றோம்னு பாப்போம். சூப்பர். முடிச்சுட்டு கீழே கோல்டோட பாக்குறவங்கள கீழே. சீனியர்ல எத்தனை பேர் ப்ரோ பண்றோம் நம்ம? 3 பேர் சீனியர்லாம் ஒரு 20-30 பேர் ஏறாங்களா? 20-30 பேரா? தப்பா இருக்கும் போல லைன் அப். அதுதான் சாம்பியன் மைண்ட் செட். ஆமா, பண்ணணுமேன்னு பண்ணாம நம்ம பெஸ்ட் நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு பண்ணாதான் அந்த ஒரு இதே இருக்கும். நாளைக்கு ஆகாது. சேலஞ்சிங்கா இருந்தாதான் அடுத்த நம்ம என்பிசி பண்ணும்போது இங்க டஃபா இருந்தாதான் என்பிசிக்கு நம்மளுக்கு ஒரு இதா இருக்கும். அதுதான் அடுத்த பிளான் என்ன ப்ரோ? என்பிசி புரியல. எக்ஸ்ட்ரீம் ப்ரோ போயிட்டு தான் அடுத்து என்பிசி போவார். அப்படியா? ஓகே ஓகே. லைனா அப்படியே வீக்லி இருக்கு போல. எப்போ இது? செகண்ட் வீக் வந்து எக்ஸ்ட்ரீம் ப்ரோ பண்றாரு. 29 to 30. சூப்பர். அது முடிச்சு அப்படியா? பரவாயில்லையே. சூப்பர் சூப்பர். அப்புறம் ஆஃப் ஆனதுக்கப்புறம் இவர் தான் என்ன ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு. சூப்பர் ப்ரோ. உண்மையாதான்பா. பார்த்தேன் வீடியோ அவரு ட்ரெயின் இவரு வீடியோ எல்லாம் பாத்துன்னு இருக்கேன். கோச் வரேன் இருக்காரு ஆன் த வே. வந்ததுக்கு அப்புறம் 2 மணி நேரம் சொல்லுதான் இருக்கு. இல்ல இப்பதான் கிளம்புறாரு. இப்பதானே பேசினேன். கைஸ் ஆக்சுவலா நம்ம கோச் வந்துட்டாரு. வாங்க அவர்கிட்ட போயிட்டு பேசுவோம். ட்ரிப்லாம் எப்படி போச்சு இந்த வாட்டி? ஓகே, ட்ரிப் ஆஸ் யூஷுவல் நல்லா தான் போகுது. நிறைய நியூ ஃபேஸஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றேன். பார்க்கலாம், அவங்களா தான் இப்போ பண்ண வச்சிருக்கேன். ஜூனியர் ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி ஸ்டாக்டா இருக்க நாளைக்கு எல்லாருமே ஆஃப் சீசன்ல இருக்காங்க. சரி, பசங்க கொஞ்சம் ஒரு வார்ம் ஷோ மாதிரி இருக்குமே, எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருக்காங்க. பார்க்கலாம், இன்னைக்கு பெஸ்ட் நம்ம கொடுப்போம். நிறைய புது ஃபேஸஸ் எல்லாம் பாக்குறேன். ஆமா, நியூ ஃபேஸஸ் எல்லாருமே எல்லாம் சின்ன பசங்க 19, 20 அந்த மாதிரி ஏஜ் இருக்க பசங்க எல்லாருமே. ஓகே ஓகே சூப்பர். சரி, அவங்கள அப்படியே நம்ம தெரியும், நம்ம ஸ்டாட்ஸ் வந்து ரெடி பண்ணி வருவோம், மேல கொண்டு வருவோம். சோ அதே கான்செப்ட் தான் எப்பவுமே. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் என்ன பிளான்? என்பிசி என்ன பிளான் வச்சிருக்கீங்க? என்பிசி பார்க்கலாம், கொஞ்சம் லைனப் இருக்கு, ஒரு லைனப் இருக்கு, அதை கொண்டு வரலாம். சூப்பர். என்பிசில சூப்பர் தெரியும். ஆப் சைட் பண்ணு. ஃப்ரீ ஸ்டாம்ஸ் வந்து ரொம்ப கையை ஒய்டா இருக்காது, லேட் மட்டும் தான் முன்னே தவிர்த்து கை ஒய்டா பண்ண கூடாது. கை கொஞ்சம் உள்ளே இருக்கும், கண்ட்ரோல்டே இருக்கும். ஓகே ஓகே. ஆப்ஸ் டிப்ல கை வச்சுக்கோ. ஓகே, செஸ்ட் பண்ணு. போதும், கிராம்ப் ஆகுது உனக்கு. கொஞ்சம் எலக்ட்ரால் பவுடர்ல எலக்ட்ரால் பவுடர் வந்து அவனுக்கு ஒரே ஒரு 50 ml வாட்டர்ல வந்து மிக்ஸ் பண்ணி அவனுக்கு கொஞ்சம் இது பண்ணி. ஓகேடா, ரெஸ்டர்ரா, கொஞ்சம் ரிலாக்ஸ், கொஞ்சம் ஸ்வெட் ஆகுது, நல்லா பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணினே இரு. ஏன்னா பாடி ஹீட்டா இருக்கு, பிரீத் இன் பிரீத் அவுட் நல்லா பண்ணு. ஓகேவா? டென்ஷனே ஆகாது, ரிலாக்ஸா இருந்து. அவ்வளவுதான், போதும். ஓகேடா. ஹாய் ப்ரோ. ஓகே சூப்பர். எத்தனை வருஷமா பண்றீங்க? 4 years பண்றேன். 4 years பண்றீங்க. வசந்த் ப்ரோ கிட்ட வந்து 6 months, 6 months கூட ஆகல, 3 months கம்ப்ளீட் ஆகல. சூப்பர். ஒரு கோச் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட்னால வந்தேன். ஸோ வித்தின் 60 daysல ஃபர்ஸ்ட் ஒரு ஷோ பண்ண மிஸ். 3 கேட்டகரியில் 2 கேட்டகரி கோல்டு, 1 கேட்டகரி சில்வர். இது இப்போ இந்த சீசன்ல ரெண்டாவது ஷோல வந்து ஜூனியர் கோல்டு. சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. சொல்லுங்க, இந்த ப்ரெப் எப்படி போச்சு? ப்ரெப் நல்லா தான் ப்ரோ. சிம்பிளா எல்லாருக்கும் சொல்ற காமனான விஷயம் என்னன்னா, சூஸ் யுவர்
கோச் வைஸ்லி. உங்களோட கோச் எப்பவுமே வைஸா சூஸ் பண்ணுங்க. நாலேஜபிள் பர்சன் கிட்ட போங்க. அவர் அதை சொல்றாரு இது சொல்றாரு அது எதுவுமே பார்க்காதீங்க. குட் திங்ஸ் டேக் டைம். சிம்பிளா அது அதோட சிம்பிளா 100%. நான் வந்து ஒரு ப்ரெப் கோச் தான். படிச்சிருக்கேன், பாத்திருக்கேன், லாஸ்ட் NPCல பார்த்தேன். ஆமா. நான் வந்து ஷெடியூலாம் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு தெரியும் என்ன ப்ரோட்டோகால் என்ன எப்படி கொடுக்கணும். எனக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி எதுவும் இல்லை, நான் சொல்றது கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதோட ரிசல்ட். ஓகே. ஸோ ஆஸ் அ கோச் ஐ எம் ப்ரௌட் ஆஃப் மை ஸ்டூடெண்ட். அவர் வந்து இன்னும் நெக்ஸ்ட் லெவல் பண்ணலாம் கண்டிப்பா. என்கிட்ட வந்து நான் ஒரு பிகினிங் ப்ரோ, பிகினிங் 2027ல ஒரு தரமான கம்பேக் இருக்கும். சூப்பர். வெயிட் பண்றோம். வந்து ஒரு ஆஃப் சீசனும் பண்ணல. என்கிட்ட வந்து சொன்னாரு சரி ஷோ பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ 3 monthsல நான் ப்ரெப் பண்ணது இதெல்லாம். ஓகே. சூப்பர். நல்ல கண்டிஷன் பார்த்தேன் ஸ்டேஜ்ல. நல்ல கண்டிஷன். சூப்பர் ப்ரோ. அடுத்த வாட்டி இன்னும் பெட்டரான பேக்கேஜ் எக்ஸ்பெக்ட் பண்றேன் ப்ரோ. சூப்பர். ஆல் தி பெஸ்ட். சூப்பர். சொன்ன மாதிரியே கோல்டு செக்யூர் பண்ணிட்டீங்க. சொல்லுங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். காத்திரா சப்போர்ட் தான். சொல்லுங்க ப்ரோ, உங்க ப்ரெப் எப்படி போச்சு? என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணீங்க? எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்க? சப்போர்ட் இல்லை ப்ரோ. ஆக்சுவலாக நான் மளிகை கடை ஹோல்சேல் கடை வச்சிருக்கோம். மளிகை கடை அங்கே ஏன்ச்சாங்க வேலை பார்த்துட்டு ப்ளஸ் அங்கே ஒரு டெலிவரி பண்ணுறேன் பைக்கில். ஓகே. முடிச்சுட்டு நான் அப்புறம் தான் சொல்ல ட்ரெயினாக கோர்ஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக சமையல் அப்படியே ரெடி ஆகிட்டு காலைல முடிச்சுட்டு ஃபுல்லாக டெலிவரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் மொத்தம் ரெஸ்ட் ஓகே பண்ணிட்டேன்னா இன்னும் ஒரு 2 hours ரெஸ்ட் கொடுப்பாரு. க்ரௌடில் டைமில் வந்து ரெஸ்ட் கொடுத்துருவாங்க. ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாரு. சூப்பர் ப்ரோ. நல்ல விஷயம். ஆனால் ரொம்ப என்கரேஜ் பண்ணுறது. ஃபுல் சப்போர்ட் ஆகுது. நான் சூப்பர். ஃபுல் அண்ட் ஃபுல் டெடிகேஷன் தான் ப்ரோ. இப்போ எல்லாருக்குமே லைஃப்பில் கஷ்டம் இருக்குது. கரெக்ட். அதை எப்படி நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வரோன்றது தான் விஷயம். இப்போது இவன் இந்தளவுக்கு பண்ணியிருக்கான்னா ரொம்ப கஷ்டப்படுறான். ஸ்லீப் கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி வெறும் ஃபுல் அண்ட் ஃபுல் டயட்டு, திருப்பி ஒர்க் அவுட்டு, ஒர்க்கு 2 ஒர்க் பார்த்துட்டு திருப்பி அதுலேயே ஒர்க் அவுட்டும் பண்ணணும். ரொம்ப கஷ்டம். எல்லாம் டெடிக்கேட்டடாக இருந்தால் தான் சாம்பியன் மைண்ட் செட் இருந்தால் தான். எல்லாம் சும்மா ரீசன் சொல்லிட்டு இருக்கோம்னா சொல்லினே இருக்க வேண்டியது தான். கடைசி வரலும் இம்ப்ரூவ் ஆக முடியாது. ஓகே ப்ரோ. அதான் if you don't sacrifice what you want, then what you want will be the sacrifice. சூப்பர் ப்ரோ. நான் அடுத்த ஷோவில் பார்க்குறேன் உங்களை. இதோட பெட்டரான பேக்கேஜில் பார்க்குறேன். கண்டிப்பாக ப்ரோ பாருங்கள். சூப்பர் ப்ரோ. சூப்பர். ப்ரோ சொன்ன மாதிரியே கோல்டு செக்யூர் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ. சொல்லுங்க. ஹாய் கோச், எப்படி இருக்கீங்க? சூப்பர். 3 வருஷமா காம்படிஷன் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் 2026ல 2 காம்படிஷன் நான் கோல்டு பண்ணேன். காம்படிஷன் பண்ணேன், அதில் கோல்டு. ஓகே. சூப்பர். சொல்லுங்க கோச். ஃபர்ஸ்ட் வந்துட்டுங்க. சின்ன கைடன்ஸ், சின்ன அந்த. ஓகே. சூப்பர் ப்ரோ. சொல்லுங்க கோச், எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க இந்த ப்ரெப்பில்? இப்போ இவனுக்கா போராடி தான் ரெடி பண்ணுவானா. ஏன்னா டிசிப்ளின் எல்லாமே பக்கா தான். ஒரு சின்ன மிஸ்டேக் தான், அதெல்லாம் வந்து கரெக்டாக நம்ம ப்ராப்பராக ட்ராக் பண்ணிட்டோம்னா ஓகே. அந்த மற்றபடி எல்லாமே பக்கா டிசிப்ளின்டான ஒரு சொல்கிறத மீறாமல் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது. அந்த ஒரு டெடிகேஷன் தான் எல்லாமே. டெடிகேஷன் தான் மெயின். டிசிப்ளின், டெடிகேஷன். மற்றபடி அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னு ஆக்சுவலி எப்பவுமே இருக்க வேண்டிய ஒரு கான்ஃபிடன்ஸ். அந்த ஒரு நம்ம வந்து நிற்கிறோம் பக்கத்தில் வந்து கம்பேர் பண்ணாமல் நம்ம நிற்கிறோம், அந்த ஒரு பயம் வராமல் ஸ்டேஜில் கம்பேரிசன் பண்ணாமல் பயம் வராமல் ஸ்டேஜ் ஒரு கான்ஃபிடென்ட்டோட போஸ்ட் பண்ணுறோம். மெயினாக எக்ஸ்போஸ் பண்ணுறது ஸ்டேஜ். நம்ம எப்படி போஸ்ட் பண்ணுறோம், நம்ம எப்படி நிற்கிறோன்றது தான். இருக்கோ இல்லையோ கடைசியாக அந்த ஒரு கொடுக்குற ஒரு 30 செகண்ட் நம்ம கொடுத்துருக்கோம் கரெக்டாக போஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே ஜட்ஜஸ் கையில் தான் இருக்குது. அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்க, நம்ம எதுவுமே டிசைட். நம்ம அதில் அவுட் ஸ்டாண்டிங்காக இருந்தோம்னா நம்ம கவலையே பண்ணலாம். கம்பேரிசன் பண்ணுற அளவுக்கு வச்சுக்கூடாது. அதான் நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ
நம்ம அந்த ஸ்டேஜ்ல நம்ம 100% கொடுத்தோமா 100% கொடுத்தோமா அதுதான் அதுதான் நம்மளுடைய இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு டெலிவரி கொடுக்கணும். சூப்பர் சூப்பர் ரிசல்ட்ஸ் வந்து செகண்டரி. நம்ம ஒரு வேளை சில டைம்ல நம்ம மிஸ்டேக் பண்ணிருக்கோம், இன்னொருத்த நல்லா பண்ணிருக்கலாம். அதனால தான் கீழே நின்று பார்த்து சொல்றது தான். ஏன்னா அவங்க ஊர் போஸ்டிங் பண்ணாங்கன்னா நேரவரமா பண்ணுவாங்க. ஓகே ஓகே. கீழே நீங்க தொண்டைகளே கத்தி போஸ்ட் பண்ணுவீங்க. ஆமா, நம்ம என்ன மிஸ்டேக் பண்றோம்னு தெரிஞ்சாதான் அவங்க இது பண்ண முடியும். அதான் என்னதான் நம்மளுக்கு இது இருந்தாலுமே ஓகே ஓகே. அதான் நம்ம என்னதான் வந்து நம்ம டெடிக்கேட்டடாக இருந்தாலுமே நம்மளுக்கு புஷ் பண்ணுறதுக்கு பின்னாடி ஒரு ஆள் இருந்தால், ஒரு சப்போர்ட் இருந்தால் தான் நம்மளாலுமே அந்த ஸ்டேஜில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். கைடன்ஸ் கரெக்ட் சூப்பர் ப்ரோ. நெக்ஸ்ட் என்ன பிளான் ப்ரோ? அடுத்தது இது எக்ஸ்ட்ரீம் ப்ரோ பிளான் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரீம் ப்ரோ பெங்களூர். ஓகே சூப்பர். இன்னும் 2 வீக்ஸ் இருக்கு. இதை விட இன்னும் டிப்ளீட் ஆகும். அப்படியே இன்னொரு 2-3 பேஜ் கம்மி பண்ணலாம். இது வந்து அப்படியே சும்மா ஒரு வார்ம் அப் ஷோ மாதிரி இதை பண்ணிட்டு அதை ஆல்ரெடி 2 ஷோ பண்ணிட்டேன். ரெண்டாவது ஷோ ஏற்கனவே போச்சு. அதில் ஓவரால் மறுபடியும் இங்கே பார்த்து ஓவரால் அப்படியே அந்த கண்டிஷன் அப்படியே மெயின்டைன் பண்ணி அப்படியே போனதான். சூப்பர் இந்த ஸ்ட்ரீம் ப்ரோ அவனுக்கு ஒரு இந்த சீசனில் ஒரு ஷோ, அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு மறுபடியும் பாடி பண்ணிட்டு ஒரு ஆஃப் ஒன்று போயிட்டு இன்னுமே பெட்டரான பேக்கேஜா போக மாட்டான். மோஸ்ட்லி ஒரு 2-3 ஷோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓகே சூப்பர் ப்ரோ. நெக்ஸ்ட் டைம் வந்து இதை விட பெட்டரான பேக்கேஜாக பார்க்கலாம். சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் யோர் டைம் ப்ரோ. வாங்க ப்ளீஸ். ஹாய் மேம், ஹவ் ஆர் யூ? சூப்பர். அப்புறம் எப்படி போச்சு ப்ரிப்லாம்? எப்படி போச்சு ப்ரோவோட? எல்லாமே ஃபுட் எல்லாமே ஓகே. எல்லாமே இருந்தால் தான் நான் செய்வாங்க, நான் சாப்பிடுவேன். நானே கிச்சன் போக மாட்டேன். ஆமாம் ப்ரோ, அந்த சப்போர்ட் இருந்தால் தான். வீட்டில் சப்போர்ட் இல்லைன்னா மேக்ஸிமம் அவங்களே தான் ஃபுல் எனக்கு பாப்பா இருக்கிறதுனால எங்களால் சப்போர்ட் பண்ண முடியும். ஓகே. நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்துருவோம். அவங்க லைஃப் ஸ்டைல் அப்படியே போட்டோம் சொல்லிட்டு நாங்கள் ஃப்ரீயாக விட்டுருவோம். பெருசாக நாங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டோம். அந்த அளவுக்கு ஒய்ஃப். ஆமாம், அவங்க இல்லைன்னா நம்ம ப்ரிப் பண்ணும்போது நம்ம டவுனாக இருக்கும்போது சூப்பர். ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்களோ அந்த அளவுக்கு அவங்களும் கஷ்டப்பட்டுருக்கிறதுனால தான் இங்கே இருக்கீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். சூப்பர். ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கல வின்னிங் மொமெண்ட் ஃபுல்லாக கால் பண்ணி ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படின்னு. அப்படியே ஃபர்ஸ்ட் டைமா? ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கேன். பாப்பா வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கேன். ஸோ ஸ்வீட். அதுவே நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவன் கூட இல்லையே அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ஃபேமிலியாக வருவோம். சூப்பர் ப்ரோ. தேங்க்யூ மேம். மேலே ஃபுல்லாக கோச்சை தெரியணும். கோச்சை காணும் மேலே ஃபுல்லாக. இவன் இங்கே தான் கீழே தான் இருக்கணும். எங்கே இருக்காங்கன்னு தெரியல. அது இருக்கா அங்கே மாட்டினாங்க. வாங்க போயிட்டு அவங்க ஒரு ஃபினிஷர் vlog ஒன்று எடுத்துட்டு அதோட vlog முடிச்சுக்கலாம். ஹாய் கோச், எப்படி போச்சு ஷோ எல்லாம் இன்னைக்கு? ஷோ இன்னைக்கு நல்லா போச்சு. அதான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான். ஜூனியர்ஸ் ஃபுல்லாக ஏற்றணும். ஓகே. பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரியில் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபிஃப்த்து எல்லாமே நம்ம பசங்க தான் வந்தாங்க. சூப்பர். ஸோ ஜஸ்ட் ஒரு வார்ம் ஷோ தான். இன்னும் மெயின் ஷோலாம் இருக்கு. அப்புறம் நம்ம கார்த்தி ப்ரோ ஒரு வார்ம் ஷோ பண்ணாருங்க. அடுத்து NPC ட்ரையலாக இருக்குன்னு சொல்லிட்டு அதான் ஓகே. ஷோக்கு 4 days ரெடியாக 4 daysல கொஞ்சம் கண்டிஷன் பண்ணி பண்ணுற மாதிரியே இல்லை. சூப்பர். சரி, ஒரு வார்ம் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஃபீல் ஆச்சு. சைஸ் தான் போயிட்டு இருந்துச்சு. சடனாக வந்து லாஸ்ட் 3 daysல ட்ரிம் பண்ணி அப்படியே முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் பேக்கேஜ் எடுத்துட்டு வந்தோம். ஸோ பிளேசிங் சூப்பர். மேட்டர் இல்லை எங்களுக்கு எப்பவுமே. நாங்கள் டே பை டே இம்ப்ரூவைஸ் ஆகிறது தான் மேட்ரு. ஸோ அது அவர் பார்த்துப்பாரு. ஓகே சூப்பர். அதான் இதுக்கப்புறம் பெங்களூர் ஷோ ஒன்று, அதுக்கப்புறம் டேரக்டா NPC பெங்களூர்ல எக்ஸ்ட்ரீம் ப்ரோன்னு ஒரு ஷோ இருக்கு. ப்ரோ ஒன் ஆஃப் த prestigious ஷோ இன் இந்தியா. ஓகே. ஹை கேஷோட அவுட் பண்றாங்க. ஸோ அது பிளான் பண்ணியிருக்கோம். தென் அது முடிச்சுட்டு NPC தமிழ்நாடு 6th 7th நடக்குது. ஓகே சூப்பர். அதை முடிச்சுட்டு டேரக்டா ஷெரூக் கடவுள் புண்ணியத்தில் எல்லாரும் சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னா தாய்லாண்டும் போவோம். ஸோ கண்டிப்பாக போவீங்க ப்ரோ. சூப்பர். அதான் இதை விட பெட்டர் பேக்கேஜ் வந்து NPCல எல்லாருக்கும். ஆமா, ஃபோன் பண்ணலாம் அப்படின்ட்டு. லாஸ்ட் 3 daysல வந்து தம்பி தான் ரொம்பவே சப்போர்ட் பண்ணி அவரால் முடிஞ்ச ஒரு எஃபோர்ட் போட்டு என்னை கைட் பண்ணாரு. சூப்பர். இவரோட கைடன்ஸில் இவர் என் கூட இருந்து என்னை வந்து புஷ் பண்ணாரு.
ஸோ அப்படிதான் போச்சு இந்த ட்ரிப்பு. ஸோ எங்களுக்குள்ள நாங்கள் மாற்றி மாற்றி வந்து ட்ரெயின் பண்ணிப்போம். ஆக்சுவலாக ப்ரோ வந்து நல்ல விஷயம், நிறைய பேரை வந்து சப்போர்ட் பண்ணுறாரு, சப்போர்ட்டிவாக இருக்காரு. கூடிய சீக்கிரம் அவருமே வந்து கண்டெஸ்ட் பண்ண போறாரு. ஸோ அவர் வந்து ஜிம் பார்த்துட்டு இருக்கிறதுனால அவர் ஒன் ஆஃப் த பெரிய லக்ஸரிஸ் ஜிம் வச்சிருக்காரு. தேர்ட் ஜென்ரேஷன் சூப்பர். ஸோ அதோட பிஸ்னஸ் அதை பார்க்கறதுனால வந்து அவரால் கம்ப்ளீட் பண்ண முடியல. இப்போ எல்லாரும் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இவர் வந்து this is the first time he's doing competition. So he placed first in junior category. சூப்பர் ப்ரோ. பார்த்தேன் நல்ல கண்டிஷன். ஸோ இவர் தான் ரெடி பண்ணாரு. சொன்னார் பார்த்தேன். நான் போயிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் பார்ப்போம். இதுக்கப்புறம் கோச் கிட்ட பேசியிருக்கேன். எக்ஸ்ட்ரீம் ப்ரோ NPC வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்து சீக்கிரமாக போகணும். சரி பண்ணலான்ற வந்து ஒரு ஐடியா இருக்கு. ஸோ லாஸ்ட்டாக நரேஷ் சூர்யா கேரளாவில் வந்து ஒரு மிஸ் இந்தியா ஷோ பண்ணோம். பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 months ஆஃப் எடுத்துட்டு தான் இந்த ஷோ பண்ணோம். ஓகே 3 daysல நாங்கள் 3 daysல இந்த பேக்கேஜ் கொடுத்தோம். சூப்பர். ஆனால் 3 daysக்கு ஆனால் நல்ல ஒரு இது கண்டிஷன், நல்ல கண்டிஷன் 3 daysல அப்படின்றது இட்ஸ் அப்பார்ட். பட் எங்களோட பிளான்ன்றது ஒன்று இருக்குல்ல, ஸோ அதுக்கு பிரகாரம் நாங்கள் போயிட்டு இருக்கோம். சூப்பர் ப்ரோ. அதுதான் நெக்ஸ்ட் ஷோல இன்னும் நல்ல கண்டிஷன் பார்த்துட்டு நல்லா தாய்லாந்து ஷோ கங்க்ராட்ஸ் பண்ணுவீங்க, கண்டிப்பா பண்ணுவீங்க. பேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் எல்லாமே ரிவ்யூ பண்ணுவாரு கோச். ஸோ அதுக்கு இந்த பிளான் போயிட்டு இருக்கு. சூப்பர் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். 21ல என்னோட வெயிட் 120 kg. 21ல 120 kg. அது ஐடி பண்ணிட்டு இருந்தேன், ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. அதுல இருந்து வெயிட் லாஸ் பண்ணி அப்படியே கொஞ்சமா பண்ணி அப்படியே அது லூஸ் ஸ்கின் கிடையாது. எனக்கு வந்து ஹிப் போனே பெருசு பை ஜெனடிக். எனக்கு பாத்தீங்கன்னா ஹிப் போனே பெருசா இருக்கும். ஓகே. அதனால தான் என் ஷோல்டர் வந்து பெருசு பண்ணிட்டு இது பெருசு பண்றதுனால தான் அந்த ஹிப் அந்த ஒரு இப்போ நான் ஆக்சுவலா சின்னது பண்ணிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி பெல்ட் போட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி சின்னது பண்ணிட்டு இருக்கேன். என்னதான் இருந்தாலும் ஒரு லெவலுக்கு மேல பண்ண முடியாது. ஷோல்டர் சைஸ் தான் பெருசு பண்ணணும். அதான் இங்க இது இல்லைன்னா நம்ம அந்த லூஸ் ஸ்கின்னே கிடையாது. அது லூஸ் ஸ்கின் ஆகி ஒட்டுனது இந்த இடத்துல. நீ தொட்டு பாருங்க சொல்றேன். போன் தெரியுதா? ஆமா, இது போன். ஓகே. இந்த ஹிப் போன் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வெயிட் பெருசு மாதிரி அதனால வந்து நான் இப்படி அழுத்தி தான் காட்டினாலுமே வந்து அது அப்பதான் ஹைட் ஆகும் உள்ள. ஓகே guys, அவ்வளோதான் vlog முடிஞ்சிருச்சு. ஐ திங்க் ஹோப் யூ guys enjoy the vlog. ஸோ இனிமே தான் சிறப்பான தரமான வீடியோஸ்லாம் பார்க்க போறீங்க. Until then, this is Rahul signing off from Team Nasty Empire. Stay unbeatable. I think hope you guys. கோச் வரனார்ல இன்னும் வந்துட்டாரு. கட் பண்ணுற ப்ரோ வளர்றேன் guys. ஆக்சுவலாக கோச் வந்துட்டாரு. நம்ம கோச் வந்து கட் பண்ணுங்க அப்படியே, காட்டுங்க அப்படியே.